அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மிஷின். இது வந்து லேட் புல் டவுன் மிஷின். ஸோ நேம்ல இருக்கிற மாதிரி லேட்டுக்கான லேட்டுங்கிறது முதுகில் சைடில் இந்த இடத்துல வர ஒரு மசில். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் இது. ஸோ இது ஒரு கேபிளோட மிஷின். ஸோ எல்லா கேபிளோட இருக்க மாதிரி பின்ஸ் இதில் இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து மேலே, இன்னொன்று மிடில் ஒன்று. இதில் ரெண்டுலேயுமே வேறு வேறு அட்டாச்மெண்ட் போட முடியும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து வைட் கிரிப்புக்கான ஒரு அட்டாச்மெண்ட். அப்புறம் ஒரு வி பாரம் கொடுத்துருக்காங்க. இதை மாற்றியும் போடலாம். ஸோ நீங்கள் வைடில் பிடிக்கும்போது அந்த லேட்டில் அந்த எக்ஸசைஸ் விழும். க்ளோஸில் நீங்கள் பிடிக்கும்போது மிட்டில் விழும். ஓகே. ஸோ இப்போ அது வைட் கிரிப் பொசிஷனில் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வைடில் நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. ஸோ நல்லா லாக் ஆகிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட லாக் ஆகிறதுக்கும் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. உங்கள் காலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வைட் கிரிப்பில் பிடிச்சிட்டு காலை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் இருக்கேன். நேராக செஸ்ட்டுக்கு இருக்கிறீங்க. ஸோ இது வந்து லேட் புல் டவுன். இது க்ளோஸ்லேயும் பிடிச்சிக்கலாம். அதே சேம் அட்டாச்மெண்ட். ஸோ இது வந்து இப்போ முதுகில் மிடில் விடும். ரிவர்ஸில் பிடிச்சிருக்கேன். ஹேண்ட் அதே வைடில் பின்னாடி இப்படி பிடிக்கலாம். ஸோ இது முதுகு நல்லா ஸ்குவீஸ் ஆகும். அப்புறம் இதில் மிட்ரோ பண்ணுறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. மிட்ரோ பண்ணுறதுக்கு கால் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் கால் வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக உங்களோட வயிற்றுக்கு இழுக்கிறீங்க. இழுக்கும்போது முதுகை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இதே அட்டாச்மெண்ட்டை மேலேயும் போடலாம். அந்த அட்டாச்மெண்ட்டை கீழே போட்டு அதே ரோவை வைட்லேயும் பண்ணலாம்.